ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி இட்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கேழ்வரகு இட்லி நல்ல பூ மாதிரி ஸ்பாஞ்சியான இட்லி வேணுமா இதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முழு ராகியும் ரேஷன் அரிசியும் சேர்த்து தான் இந்த இட்லி செய்ய போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி இட்லி செய்கிறதுக்கு முழு ராகி ஒரு கப் எடுத்திருக்கேன். முழு ராகியில் கல் தூசி ஏதாவது இருக்கான்னு ஒன்று ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக இட்லிக்கு இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது கூட ராகி எடுத்து அதே டம்ளரில் 2 கப் ரேஷன் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறேன். ரேஷன் புழுங்கரிசிலையும் நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அரிசியும் ராகியும் எடுத்திருந்தேன் அதே கப்பில் 1/4 கப்பு தான் நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கப் அரிசி கூட எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தீங்கன்னா 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஹீட்டான வாட்டர் தான் சேர்க்க போகிறேன். சூடான தண்ணி தான் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். இப்போ நார்மலாகவே இட்லி தோசைக்கு எவ்வளோ நேரம் ஊற வைப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் சூடான தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவா ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் சூடான தண்ணி ஊற்றி தான் ஊற வைப்பேன். அப்போ சீக்கிரமாகவே ஊறிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாகவே இட்லிக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருக்கிறனால கிரைண்டரில் அரைச்சி எடுக்கல, மிக்சிலேயே அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் பழைய சாதத்தை சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ராகியும் அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் ராகியும் அரிசியும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கணும்ட்டு இல்லை, நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஆட்டி எடுப்பேன். இந்த மாதிரி இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும் இட்லி. வச்சு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக புளிக்கும். அப்போ தான் உளுந்து எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த ராகி இட்லி மாவை தோசைக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நம்ம புளிக்க வச்சிடலாம். ராகி மாவு வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றிடலாம். இட்லி வந்து துணியில் தான் வேக வைப்பீங்கன்னா துணியில் கூட வேக வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி மாவு நல்லா புளிச்சிருச்சு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் மாவு ஊற்றிடலாம்.
இனி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஹீட் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒட்டி வர்ற மாதிரி ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இதே மாவில் நான் தோசையும் ஊற்றி காணிக்கிறேன். இதே மாவில் தோசை ஊற்றினா நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் முழு ராகியில் தோசை மாவு அரைச்சி அப்லோட் செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து முழு ராகியில் அரிசி எதுவும் சேர்க்காம உளுந்து மாத்திரம் சேர்த்து உளுந்தும் ராகியும் சேர்த்து தோசை சுட்டிருப்பேன். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, செக் பண்ணி பாருங்கள். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ஹீட்டாக இருக்கிறனால உடஞ்சிருமோன்னு அப்படி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறனால கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வந்து காலையில் மாவாட்டிட்டேன், நைட்டு தான் இதை செஞ்சேன். காலையில் லேட்டாக தான் அரிசி ஊற வச்சுருந்தேன், சூடான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதனால் சீக்கிரமாக மாவு புளிச்சிருச்சு, அதனால் நைட்டே இட்லி சுட்டுட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ராகினா நிறைய பேருக்கு பிடிக்காது, அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகினே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, தோசையும் சூப்பராக வருங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.